லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள். பொதுக்காலம் 3ஆம் ஞாயிறு. இயேசு தரும் அழைப்பை ஏற்போம். என்னை நீ அழைத்தாய், பின் செல்ல பணித்தாய், இறைவா வழி நடத்தி செல்வாய், இறைவா வழி நடத்தி செல்வாய். என்னை நீ அழைத்தாய், பின் செல்ல பணித்தாய், இறைவா வழி நடத்தி செல்வாய். அன்பர்களே, இன்று பொதுக்காலத்தின் 3ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் 2 முக்கிய மைய கருத்துக்களை கொண்டுள்ளன. முதலாவதாக, இருளில் தவித்த இஸ்ரேல் மக்களின் மீட்பராக தன் மகன் இயேசுவை ஒளிரச் செய்கின்றார் இறைத்தந்தை. இரண்டாவதாக, அந்த இயேசு என்னும் மீட்பரை உலகெங்கும் எடுத்துச் செல்லும் பணியாளர்களாய் ஒளிர்ந்திட நமக்கும் அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தின் முதல் பகுதியானது நற்செய்தி வாசகத்தில் மீண்டும் எடுத்து காட்டப்படுகிறது. இவை இரண்டிற்கும் மிக முக்கிய தொடர்பு இருக்கின்றது. இப்போது முதல் வாசகத்தின் முதல் பகுதியை வாசிப்போம். முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதி, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பு, பிற இனத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வரச் செய்வார். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. மேலும் நற்செய்தி வாசகத்தில், யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டுச் சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகுமுக்கு சென்று குடியிருந்தார் என்றும், பின்பு இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது என்றும் எடுத்து காட்டப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இதனை விளக்குவதற்கு பழைய ஏற்பாட்டில் நிகழ்ந்தவற்றை இப்போது நம் நினைவுக்கு கொண்டு வருவோம். அதாவது, யோசுவாவின் தலைமையில் இஸ்ரேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டை அடைந்தபோது அந்நாட்டின் பகுதிகள் 12 குலத்தாருக்கும் வழங்கப்பட்டது. செபுலோன், நப்தலி நாடுகளைத் தவிர மற்ற நாடுகளில் அங்கு ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருந்த வேற்றின மக்களை விரட்டிவிட்டே அவைகளை அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் செபுலோன், நப்தலி நாட்டிலிருந்த வேற்றின மக்களை அவரால் விரட்ட முடியவில்லை. எனவே யோசுவா இந்த 2 நாடுகளையும் இஸ்ரேல் மக்களுக்கு வழங்கிய போது அங்குள்ள வேற்றின மக்களோடு இணைந்து வாழுங்கள் என்று கூறிவிட்டார் யோசுவா. எனவே இந்த 2 நாடுகளுக்கும் சென்ற இஸ்ரேல் மக்கள் அந்த வேற்றின மக்களோடு இணைந்து வாழ வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இச்சூழல் ஒருவேளை இஸ்ரேல் மக்களுக்கு ஓர் அவமதிப்பாக கூட இருந்திருக்கலாம். மேலும் இந்த 2 நாடுகளும் கலிலேய பகுதியில் யோர்தானுக்கு அப்பால் வருகிறது. பெருங்கடல் வழி பகுதியே என்றும் கூறப்பட்டுள்ளது. அப்படியென்றால் இஸ்ரேல் நாட்டையும் எகிப்து போன்ற பிற நாடுகளையும் இணைக்கும் பெரியதொரு வியாபார சாலையாகவே இது இருந்திருக்கின்றது. அது மட்டுமன்றி இச்சாலையானது எல்லா இனத்தவரும் கூடிவரும் இடமாகவும் இருந்திருக்கின்றது. எனவேதான் யூத மக்களுக்கு மட்டுமே பயன் தரும் விதத்தில் எருசலேம் ஆலயத்தில் இயேசு தனது நற்செய்தி பணியை தொடங்காமல் எல்லா நாடுகள் மற்றும் இன மக்களை சென்றடையும் வகையில் மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று முழக்கமிட்டு தனது பொதுவாழ்வு பணியை எல்லா இனத்தவரும் வாழும் செபுலோன், நப்தலி நாடுகளின் பகுதியில் தொடங்குகின்றார். இதன் காரணமாகவே குழந்தை இயேசுவை யோசேப்பும் அன்னை மரியாவும் கோவிலுக்கு கொண்டு வந்தபோது அக்குழந்தையை கையில் ஏந்தியவராக
மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை என்கின்றார் சிமியோன். ஆக இயேசுவை போல நாமும் சாதி, மத, இன, மொழி வேறுபாடு பாராமல் அனைவருக்கும் பணியாற்றிட வேண்டும் என்பதை இன்றைய முதல் சிந்தனை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. நற்செய்தியின் 2வது பகுதி இறையாட்சி பணிக்காக இயேசு சீடர்களை அழைக்கும் பகுதியாக அமைகின்றது. அதாவது மீன் பிடிப்பவர்களுக்கு மனிதர்களை பிடிக்கும் புதிய பணி கொடுக்கப்படுகிறது. மேலும் முதல் சீடர்களை இயேசு அழைத்தபோது அவர்கள் எவ்விதமான சாக்கு போக்கும் சொல்லாமல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றுவதை பார்க்கின்றோம். அதாவது இயேசுவே முதன்மையானதால் மற்ற காரியங்கள் அனைத்தும் அவர்களுக்கு முக்கியத்துவமற்று போய்விட்டது. ஆகவே நான் எதற்காக அழைக்கப்படுகிறேன், யாருக்காக அழைக்கப்படுகிறேன், எப்படிப்பட்ட சூழலில் பணியாற்றுவதற்கு அழைக்கப்படுகிறேன் என்ற கேள்விகளை எழுப்பி சிந்திப்போம். அன்பர்களே, இன்று உலகின் நம்பர் 1 மருத்துவராக போற்றப்படுபவர் டாம் என்று செல்லமாக அழைக்கப்படும் தாமஸ் கத்தேனா. சூடான் நாட்டின் நூபா மலை பிரதேசத்தில் உள்ள ஒரே மருத்துவமனை இரக்கத்தின் அன்னை என்ற மருத்துவமனை மட்டும்தான். ஒரு சில சுகாதார மையங்கள் இருந்தாலும் இங்கே மருத்துவர்களே கிடையாது. அந்த 90 மைல் சுற்றளவில் வாழும் ஏறத்தாழ 7,50,000 மக்களும் நம்பியிருப்பது இரக்கத்தின் அன்னை மருத்துவமனையைத்தான். அத்தனை பேருக்கும் சேர்த்து அங்கே பணியில் இருப்பது ஒரே ஒரு மருத்துவரான தாமஸ் கத்தேனா மட்டுமே. இத்தனைக்கும் அவர் அந்த மண்ணின் மைந்தர் கிடையாது. அவர் ஓர் அமெரிக்கர். நூபா போரால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதி. இங்கு குண்டு வீசுவது எதிரி நாடு அல்ல, சூடான் அரசேதான். சொந்த மக்களை அரசே கொள்ளும் அதே நிலப்பரப்பில் மரண பயத்தை வென்று மனிதநேயம் கொண்டு அப்பாவி சூடான் மக்களின் உயிரை காக்கும் மருத்துவ பணிக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்திருப்பவர்தான் டாம். சிறுவயதிலிருந்தே இறைபக்தி கொண்டவர். பிறருக்கு உதவ வேண்டும் என்பதில் ஆர்வம் கொண்டவராக இருந்தார். விவிலிய கதைகளை விரும்பி படித்தவர். குறிப்பாக புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வாழ்வால் இவர் தீவிரமாக ஈர்க்கப்பட்டவர். பொறியியல் படிப்பு முடித்தாலும் மக்கள் பணி என்பதே டாம் மனதில் நிழலாடி கொண்டிருந்தது. நேவி ஸ்காலர்ஷிப் கிடைக்கப் பெற்று வடக்கு கரோலினாவின் டியூக் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ படிப்பில் சேர்ந்தார் டாம். மருத்துவ படிப்பின் 4வது ஆண்டில் கென்யாவில் 2 மாதங்கள் தங்கி மருத்துவ பணி செய்தார். கென்யா நாட்டின் மொழி அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த மக்களின் பரிதாப முகங்கள், அவற்றில் நிறைந்திருந்த ஏக்கம், நோய், வலி நிவாரணம் கிடைத்தபோது கண்களில் பெருகிய நன்றி உணர்வு யாவும் அவரை அதிகம் பாதித்தது. அப்போது டாக்டர் டாம், இதுவே என் பாதை, இதுவே என் பணி, இதுவே நான் விரும்பிய வாழ்க்கை என உறுதியாக தீர்மானித்தார். 1999ஆம் ஆண்டில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத கென்யா நாட்டின் கிராமம் ஒன்றின் மருத்துவமனையில் தன் பணியை தொடங்கினார். அங்கே 2 ஆண்டுகள் பணியாற்றிய பின் நைரோபியில் புனித மரியன்னை மருத்துவமனையில் 6 ஆண்டுகள் பணி செய்தார். இருண்ட கண்டத்தின் இன்னல்கள் ஒவ்வொன்றும் அவருக்கு அப்போதுதான் புரிய தொடங்கியது. கருப்பின மக்கள் மீதான அவரது அன்பு, பாசம், அக்கறை அதிகரித்து கொண்டே போனது. 2007ஆம் ஆண்டு அடுத்த மருத்துவ பணிக்காக அவர் தேர்ந்தெடுத்த பகுதி முன்னேற்றத்தின் எந்தவித அடிச்சுவடும் பதியாத சூடானின் நுபா மலைகள் சூழ்ந்த கிடல் என்ற ஊர். அங்கே பல மைல் சுற்றளவில் எங்கும் மருத்துவமனையே கிடையாது. வேத போதக அமைப்பு பண உதவி செய்தது. மக்கள் வியர்வை சிந்தினார்கள். நுபா மலைகளிலிருந்து கொண்டு வந்த கற்கள் மருத்துவமனை கட்டடம் எழ உதவின. 300 படுக்கைகள், பரிசோதனை கூடம், எக்ஸ்ரே உள்ளிட்ட வசதிகள் நிறைந்த மருத்துவமனை 2008ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் இயங்கத் தொடங்கியது. வேத போதக அமைப்பு மாதந்தோறும் வழங்கும் $350 மட்டுமே டாமின் வருமானம். அதையெல்லாம் அவர் கருத்தில் கொள்ளாமல் மக்களின் மருத்துவராக அங்கே தன் பணிகளை தொடர்ந்தார். 2011ஆம் ஆண்டு வரை பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. ஆனால் சூடானிலிருந்து தெற்கு சூடான் தனி நாடாக பிரிந்த நேரத்தில் நுபாவில் பிரச்சனைகள் தொடங்கின. சூடான் அரசு 2011ஆம் ஆண்டில் நுபா இனப்படுகொலையை தொடங்கி வைத்தது.
திடீரென போர் விமானங்கள் பறந்து வந்து கொத்து கொத்தாக குண்டுகளை வீசி மக்களை கொல்லத் தொடங்கின. இந்நிலையில் என்றாவது ஒரு நாள் மருத்துவமனை மீது குண்டு வீசப்படலாம் என டாம் அடிக்கடி நினைத்ததுண்டு. 2014ஆம் ஆண்டு மே மாதத்தில் அதுவும் நிகழ்ந்தது. மருத்துவமனை வளாகத்தில் ஏறத்தாழ 11 குண்டுகள் விழுந்து வெடித்து சிதறின. நோயாளர்கள் எல்லாம் பதறியடித்து கொண்டு தரையோடு தரையாக படுத்து கொண்டனர். பாதுகாப்புக்காக வெட்டி வைத்திருந்த பதுங்கு குழிகளுக்குள் ஓடி ஒளிந்தனர். மக்கள் மட்டுமல்ல, மருத்துவர் டாமும் தான். நல்ல வேளை, உயிர் சேதமில்லை. ஆனால் மரணத்தை நெருங்கிவிட்ட உணர்வு அங்கு எல்லோருக்கும் ஏற்பட்டது. அந்த சூழலிலும் கூட நமக்கு என்ன தலையெழுத்தா என அம்மக்களை விட்டு போக அவர் நினைக்கவில்லை. நம்மை விட்டால் யார் இவர்களுக்கு சிகிச்சை அளிப்பார் என்று மட்டுமே நினைத்து, என் பணி இவர்கள் பிணி நீக்குவதே என்று தீர்க்கமான சிந்தனையுடன் இன்று வரை பணியாற்றி வருகின்றார் டாம். நுபாவின் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, அவர்களது அன்றாட இறைவேண்டல், கடவுளே, எங்கள் டாக்டர் டாம் நலமுடன் இருக்க வேண்டும், அவருக்கு எத்தீங்கும் நேரக்கூடாது என்பதுதான். அங்கு வாழும் கருப்பின கிறிஸ்தவர்கள் சொல்லும் வார்த்தைகள் அத்தனையும் உணர்வு பூர்வமானவை. அங்கு வாழும் கருப்பின கிறிஸ்தவர்கள் சொல்லும் வார்த்தைகள் அத்தனையும் உணர்வு பூர்வமானவை. இயேசு என்ன செய்தார்? நோயாளர்களை குணப்படுத்தினார். நடக்க முடியாதவர்களை நடக்க வைத்தார். பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தார். எங்கள் டாக்டர் டாமும் அதைத்தான் இங்கு செய்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய இயேசு டாக்டர் டாம் தான். அன்பர்களே, இன்றைய நம் துறவு வாழ்வில் நான் நினைத்ததை சாதிக்க வேண்டும், நான் விரும்பும் பதவி வேண்டும், பணம் கொழிக்கும் பங்குத்தலங்களும் பணித்தலங்களும் வேண்டும் என வீண்பெருமைக்காகவும் புகழுக்காகவும் சண்டையிட்டு கொண்டிருக்கின்றோம். இதனால் துறவு வாழ்வில் மட்டுமல்ல, பொதுநிலையினர் வாழ்விலும் பிளவுகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி விடுகின்றோம். இதன் காரணமாகவே இன்றைய 2ஆம் வாசகத்தில், சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே: நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள் என்று பவுலடியார் வலியுறுத்தி கூறுகின்றார். இயேசு தனது சீடர்களின் வழியில் இவ்வுலக மக்கள் யாவரையும் ஒன்றுபடுத்தும் இறையாட்சி பணிக்காக நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் பெயர் சொல்லி அழைக்கிறார். நமது பதில்மொழி என்ன? இவ்வுலக மதிப்பீடுகளை கொண்ட சாத்தானின் பக்கம் நிற்பதற்கு விரும்புகின்றோமா, அல்லது இறையாட்சியின் விழுமியங்களை தன்னகத்தே கொண்ட இயேசுவின் பக்கம் நிற்பதற்கு விரும்புகின்றோமா என்பதை தெளிந்து தேர்வு செய்வோம். அதற்கான அருள்வரங்களுக்காக இறைவனிடம் இந்நாளில் இறைஞ்சி மன்றாடுவோம். ஆயிரம் ஆயிரம் மனிதரிலே என்னை நீ தேர்ந்தெடுத்தாய், பரிசுத்த தைலத்தால் அபிஷேகம் செய்து உன்னருள் பணி கொடுத்தாய். ஆயிரம் ஆயிரம் மனிதரிலே என்னை நீ தேர்ந்தெடுத்தாய், பரிசுத்த தைலத்தால் அபிஷேகம் செய்து உன்னருள் பணி கொடுத்தாய். பெறத்தறிய பேரு பெற்றேன் நான், பெறத்தறிய பேரு பெற்றேன் நான். இயேசு தரும் அழைப்பை ஏற்போம் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். இன்றைய தகவல் தொடர்பு வலையமைப்புகளுக்குள் அடிப்படை தகவல் தொடர்பு செயல் பாதுகாக்கப்பட வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும், மேலும் அதிகமாக தேடப்பட வேண்டும் என்றும், இறை தந்தையை வெளிப்படுத்தும் இயேசு கிறிஸ்து இந்த தகவல் தொடர்பு யுகத்தில் எவ்வாறு நன்றாக வாழ்வது என்பதை நமக்கு கற்பிக்கிறார் என்றும் கூறியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜனவரி 24 சனிக்கிழமையன்று வெளியிடப்பட்டுள்ள 60வது உலக தகவல் தொடர்பு நாளுக்கான செய்தியில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை, மனித இதயத்தின் பொறுப்பையோ அல்லது உறவின் உண்மையையோ எந்த தொழில்நுட்பமும் மாற்ற முடியாது என்று நினைவுபடுத்தியுள்ளார்.
நமது முகங்கள் மற்றும் குரல்கள் மூலம் வெளிப்படுத்தப்படும் மனித தொடர்பு புனிதமானது, ஏனெனில் அது கடவுளின் சாயலையும் உடனிருப்பையும் வெளிப்படுத்துகிறது என்று கூறியுள்ள திருத்தந்தை, எண்ணிம ஊடகங்களாலும் செயற்கை நுண்ணறிவாலும் மாற்றமடைந்துள்ள உலகில் தகவல் தொடர்பின் தனிப்பட்ட உறவுமுறை மற்றும் நெறிமுறை பரிமாணங்களை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். முகங்களும் குரல்களும் தனித்துவமானவை, நமது தனிப்பட்ட அடையாளத்தை அவை வெளிப்படுத்துகின்றன என்றும், மறைநூட்களில் கடவுள் உறவுகள் மூலம் தொடர்பு கொள்கிறார், கடவுளின் காணக்கூடிய மற்றும் உயிருள்ள வார்த்தையான இயேசுவில் முழுமையாக வெளிப்படுத்தப்படுகிறார் என்றும் கூறியுள்ள திருத்தந்தை, மனித முகங்களையும் குரல்களையும் பாதுகாப்பது மனித மாண்பையும் இறையன்பையும் மதிக்கும் ஒரு வழியாகும் என்றும் தெரிவித்துள்ளார். சமூக தொடர்பு உறவுகளை உருவாக்குகிறது, கூட்டு நினைவகத்தை வெளிப்படுத்துகிறது மற்றும் ஓரங்கட்டப்பட்டவர்களுக்கு குரல் கொடுக்கிறது என்றும், மரியாதை நிறைந்த தகவல் தொடர்பு நம்பிக்கை, சமூகம் மற்றும் புரிதலை வளர்க்கிறது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் திருத்தந்தை. தகவல் தொடர்பு ஆழம் இல்லாத போது, குறிப்பாக எண்ணிம இடங்களில் தகவல் தொடர்பு வெறுமையாகவோ கையாளக்கூடியதாகவோ அல்லது மனிதாபிமானமற்றதாகவோ மாறக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளார் திருத்தந்தை. ஜனவரி 23 வெள்ளியன்று லக்சம்பர்க் நாட்டின் 5ஆம் இளவரசர் கில்லோம் மற்றும் அவரது துணைவியார் இளவரசி ஸ்டெஃபானி ஆகியோரை திருப்பீடத்தில் சந்தித்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. திருப்பீட செய்தி தொடர்பகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி, இச்சந்திப்பின் போது திருப்பீடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் மற்றும் பன்னாட்டு உறவுகள் திருப்பீடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் ஆகியோரையும் சந்தித்து உரையாடினார் 5ஆம் இளவரசர் கில்லோம். திருப்பீடச் செயலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்புகளின் போது லக்சம்பர்க் மற்றும் திருப்பீடத்திற்கு இடையே நிலவும் வலுவான தூதரக உறவுகளை அதிகாரிகள் கோடிட்டு காட்டினர். தவக்காலத்தின் போது ரோமை மறைமாவட்டத்தைச் சேர்ந்த 5 பங்கு தலங்களை சந்திக்க உள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்தந்த பங்கு சமூகங்களை சந்திப்பதோடு அங்கு திருப்பலியையும் நிறைவேற்றுவார். ஜனவரி 23 வெள்ளியன்று ரோமை மறைமாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ள செய்தி ஒன்றில், சாம்பல் புதன்கிழமைக்கு அடுத்த நாளான பிப்ரவரி 19 வியாழனன்று மறைவட்ட அருள் பணியாளர்களுடனான அவரது சந்திப்பை தொடர்ந்து இப்பயணங்கள் அமையும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ரோமை நகரின் 5 மெய்ப்பு பணி மண்டலங்களை ஜனவரி 23 வெள்ளியன்று ரோமை மறைமாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ள செய்தி ஒன்றில், சாம்பல் புதன்கிழமைக்கு அடுத்த நாளான பிப்ரவரி 19 வியாழனன்று மறைமாவட்ட அருள் பணியாளர்களுடனான அவரது சந்திப்பை தொடர்ந்து இப்பயணங்கள் அமையும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 6 நபர்களுக்கு புனிதர் பட்டம் வழங்கும் பணியை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஆணைகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. இதன் மூலம் 2 அருளாளர் நிலைக்கும் 4 வணக்கத்திற்குரியவர் நிலைக்கும் உயர்த்தப்பட உள்ளனர். ஜனவரி 22 வியாழனன்று புனிதர் பட்ட படிநிலைகளுக்குரிய திருப்பீடத்துறையின் தலைவர் கர்தினால் மார்செல்லோ செமராரோ அவர்களை சந்தித்த போது இந்த ஒப்புதலை வழங்கியுள்ளார் திருத்தந்தை. குவாத்தமாலாவைச் சேர்ந்த பிரான்சிஸ்கன் சபை துறவியான அருள் பணியாளர் அகஸ்தோ ரஃபேல் ராம்ரெஸ் அவர்கள் விசுவாசத்திற்காக கொல்லப்பட்டதால் மறைசாட்சி என அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். மேலும் அசோலாவின் இயேசுவின் திரு உர்சுலைன் சபையின் நிறுவனரான அருள் சகோதரி மரியா இக்னாசியா இசாகி அவர்களின் பரிந்துரையால் நடந்த ஓர் அருள் அடையாளம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த அங்கீகாரங்களின் அடிப்படையில் இவர்கள் இருவரும் விரைவில் அருளாளர் நிலைக்கு உயர்த்தப்படுவார்கள். மேலும் திருத்தந்தை லியோ அவர்கள் 4 நபர்களின் வீரத்துவ பண்புகளை அங்கீகரித்து அவர்களை வணக்கத்துக்குரியவர்கள் என்று அறிவிக்கவும் ஒப்புதல் அளித்துள்ளார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.